Presenting you the Co-Beings Marine Collagen Powder. It has taurine, hyaluronic acid, vitamin A, C, E, biotin, as well as antioxidants like grapeseed and green tea extracts. For glass or 100 ml of water, stir until uniform and consume immediately. உங்களில் நிறைய பேர் நம்ம டூரிங் டாக்கீஸ் சேனலுக்கு எப்படி மெம்பர் ஆகுறதுன்னு கேட்டிருந்தீங்க. நான் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு யூடியூப்குள்ளே போயிட்டு டூரிங் டாக்கீஸ் அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா நம்ம சேனல் வரும். ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே ஜாயின் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஜஸ்ட் $299 நீங்கள் பே பண்ணிங்கன்னா ஈஸியாக நம்ம சேனலில் நீங்களும் ஒரு மெம்பர் ஆகிடலாம். எக்ஸ்க்ளூசிவான ஷோஸ் நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். Chai with Chitra. கூழாங்கல் படத்தினுடைய டைட்டிலில் சர்க்குணத்தினுடைய பெயரை நீங்கள் போட்டிருக்கிறத புரிஞ்சிக்க முடியுது. ஏன்னா அவர் மூலம்தான் உதவி இயக்குனராக பணியாற்றக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிது. ஆமாம் ஆமாம். அவர் பெயர் நீங்களாக ராம், வெற்றிமாறன், கீது மோகன்தாஸ், லெனின் பாரதி அப்படின்னு பல பேருடைய பெயர்கள் இடம்பெற்றிருக்கு. இவங்கெல்லாம் படத்தை பார்த்து பாராட்டியவர்களா இல்லை வேற வகையில் அவங்களுடைய உதவி உங்களுக்கு இருந்ததா? இல்லை, அது எனக்கு பெரிய விஷயமா பட்டுச்சு. இப்போ வந்து அவங்க அன்னைக்கு ஒரு வாய்ஸ் எழுப்பாமல் இது ஒரு நல்ல படம்னு சொல்லாமல் போயிருந்தா இன்றைக்கி நான் கொட்டுக்காலியே எடுத்துருப்பேனா என்னன்னு தெரியாது. அது பெரிய ஒரு இப்போ வந்து அவ்வளோ பேர் எனக்கு வந்து இறங்கி வந்து சப்போர்ட் பண்ணி உண்மைதான் அதெல்லாம் எனக்கு இருக்குல்ல. அதுக்கு நான் தேங்க்ஸ் தவிர நன்றியை தவிர என்ன சொல்ல முடியும். அது கண்டிப்பாக போட்டுடலாம் அப்படின்னு போட்டது தான். எந்த காலகட்டத்தில் நயன்தாராவும் விக்னேஷ் சிவனும் இந்த படத்தை பார்த்தாங்க? ராமன் தான் கூட்டி போய் அவன் பார்த்தனுமே எமோஷனலாக கனெக்ட் ஆகி இது பண்ணிட்டாங்க. ஃபஸ்ட் எடுத்து அண்ணன் ராமனை மீட் பண்ண கொஞ்சம் நாளில் அந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பல விருதுகளை உங்களுக்கு பெற்றுத்தந்த படமாக அது அமைஞ்சது. எப்படி இருந்தது? அது எல்லாமே எனக்கு போனஸ் தான். படம் எடுத்துட்டோம், இண்டஸ்ட்ரியில் இருக்க எல்லா பெரிய டைரக்டரும் அந்த படம் நல்லா இருக்குன்றாங்க. பயங்கர ஹாப்பியாக இருந்துச்சு. இது இங்கே இருக்கவங்க பாடுறாங்க, நம்ம உலக வேறு எங்கேருந்து ஒரு அங்கீகாரம் கிடைக்குமா அப்படின்னு பார்த்தா ரோட்டர்டாம்லேருந்து ஒரு பெரிய ப்ரைஸ் மணி, அது ஒரு சின்ன ஒரு இது இருக்குது. நாங்கள் 3500 கட்டி நானும் என் அசிஸ்டன்ட் டைரக்டர் அரவிந்த்னு ஒரு பையன், அவனும் வந்து ரோட்டர்டாமுக்கு வந்து சப்மிட் பண்ணுறோம். அவங்க கேட்ட பீஸ் எங்களால் கொடுக்க முடியல. அவன் அந்த டயத்தில் அந்த அப்போ இவங்கெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி வரக்கு முன்னாடி நடந்தது. அப்போ வந்து எங்களுக்கு ஃப்ரீ ஏதாவது ஆஃபர் கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு மெயில் அனுப்புகிறோம். இதுதான் எங்கள் படம், ஆஃபர் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து ராமனெல்லாம் இப்போது இது பண்ணுறாரு, அங்கே இருக்க இவங்கள்ட்டலாம் இது பண்ணுறாரு. அப்போ வந்து எங்களுக்கு ஒரு ஆஃபர் பண்ணுறாங்க. ஆஃபர் பண்ணால் 3500 சம்திங் நாங்கள் கட்டி சப்மிட் பண்ணுறோம். ஒரு 3 மாதம் 3.5 மாதம் கழித்து அந்த படத்துக்கு கிடைச்ச ப்ரைஸ் மணி வந்து 32 லட்சம் எவ்வளோ. மணி வேடிவாக நான் சொல்லலை, வெளியேருந்து எக்கனாமிக்கலாகவும் அது சரி பண்ணும்போது தொடர்ந்து இது மாதிரியான ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு ஒன்று நம்பிக்கை வரும்ல. என்ன அப்படியே வணிகம் வந்து கலை வந்து வணிகத்தை சார்ந்து தானே இருக்குது. அதுவும் அங்கேருந்து ஒரு பூர்த்தி ஆகும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நிறையா ஃபெஸ்டிவல்ஸு படம் தான் என்னை வெளிநாட்டுக்கு முத கூட்டி போச்சு. இப்போ இங்கேருந்து நான் வெளிநாட்டுக்கு போகிறேன்ல, அவங்க ஃபெஸ்டிவல்ஸ்காரங்க என்னை கூட்டி போகிறது தான். நான் இது வரைக்கும் 5 பைசா செலவழிச்சதில்லை, யாரும் செலவழிச்சதில்லை. ஃபெஸ்டிவல்ஸ்காரங்க என்னை வந்து இங்கேருந்து நான் ஃப்ளைட் ஏறினது திரும்பி சென்னைக்கு வந்து இறங்குற வரைக்கும் எனக்கு கொடுப்பாங்க. இப்போ நான்லாம் வெளிநாடு போய் நினச்சி பார்த்துருப்பேனா. அது மாதிரி இன்றைக்கி என் பாஸ்போர்ட்டில் அத்தனை ஸ்டாம்ப் இருக்குது. எல்லாமே நம்ம எடுத்த சினிமா என்னை கூட்டி போனது. நான் கை காசு போட்டு செலவழிச்சு கூட்டி போகிற அளவுக்கு கூட நான் இது மாறல. இந்த படங்கள் என்னை கூட்டி போகுது, அது எனக்கு பயங்கர ஹாப்பியாக இருக்குது. இதுக்கு மீறி என்ன வேணும் அப்படின்றது. உங்கள் வீட்டில் எல்லாம் படம் பார்த்துட்டு என்ன சொன்னாங்க? இப்போ எப்படி வழக்கம் போல் வெளியே வந்து இது என்ன அப்படின்னு ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு சின்ன ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். அது வீட்லேயும் இருக்கும்ல. அவங்களுக்கும் எல்லாருக்குமே வந்து ஏதோ ஒன்று பண்ணிருக்கான், அவனுக்கு உதவி செய்வோம், அவன் கேட்குறதெல்லாம் அவன் பண்ணுவோம். நான் வந்து சமைச்சு போட சொல்கிறான்னா போடுவோம், ஏதாவது அந்த ஷூட்டிங் டேட்டில் ஏதாவது வேலை சொல்ல சொல்கிறான்னா செய்வோம். அவன் என்னமோ பண்ணுறான், 4 பேர் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்களே அப்படின்றது தான் அவங்களுக்கு ஸ்டார்டிங்கில் இருந்துச்சு. இப்போ அது ரொம்ப பெரிய விஷயமாக சந்தோஷப்பட்டு கொண்டாடிக்கிறோம். இந்த கொட்டுக்காளி எந்த காலகட்டத்தில் எழுதப்பட்ட கதை? அந்த கூழாங்கலோட ஒரு 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 இறா வருது, ஒரு கூழாங்கல், சரி ஓகே அடுத்து ஒன்று வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு கொட்டுக்காலையோட ஐடியா வந்து முன்னாடி இருந்தே இருந்துச்சு. அதுக்கப்புறம் இப்போ இவ்வளோ ரெஸ்பெக்ட் நம்ம மேலே ஒரு மதிக்க ஆரம்பிக்கிறாங்க, நம்ம நம்ப ஆரம்பிக்கிறாங்க, உண்மையாக நம்மளோட டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படின்றத ப்ரெஷராக எடுத்துக்கிறாமல் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துகிட்டு அடுத்து நம்ம என்ன இஷ்யூ அட்ரஸ் பண்ண போகிறோம், என்ன நம்ம கரெக்டாக அந்த ஃபிலிம் லாங்குவேஜாக என்ன பண்ண முடியும் அப்படின்ற கண்டென்ட் நிறையா வரும். அதில் இதை ப்ரெசென்ட் பண்ணலான்னு எனக்கு தோணுச்சு. அப்போ தான் கொட்டுக்காளி முதல் ஸ்டார்ட்.
எவ்வளோ நாட்கள் பிடிச்சது அதை எழுதுறதுக்கு? வழக்கம் போல தான். எனக்கு ஒன்றே ஒன்று தான் கற்றுக் கொடுத்துருக்கு. நான் அவ்வளோ தூரத்துக்கு திறமையான ஆளா அப்படின்லாம் எனக்கு தெரியல. ஆனால் அந்த காத்திருந்தல்னு ஒன்று இருக்குல்ல, அது எனக்கு வந்து நிறைய விஷயங்களை வந்து விஷயத்தை எனக்கு கொடுக்குது. கூழாங்கல் எனக்கு கற்றுக் கொடுத்த ஒன்றே ஒன்று, ஒரு ஃபேமிலியில் நடந்த ஒரு இஷ்யூ எடுத்துகிட்டு போய் நீ ஒரு லேண்டில் வைக்கிற, அந்த லேண்டு உனக்கு நிறைய விஷயத்தை கொடுத்து இது குளோபலான ஒரு எமோஷன்ஸாக மாற்றுது. இதே வேலையை நீ ஒவ்வொரு படத்துக்கும் செஞ்சேன்னா கண்டிப்பாக உனக்கான அங்கீகாரம், உனக்கான ஒரு இது இருந்துகிட்டே இருக்கும் அப்படின்றதே எனக்கு கூழாங்கல் கற்றுக் கொடுத்துச்சு. அதவே தான் கொட்டுக்காலிக்கு அப்ளை பண்ணேன். கொட்டுக்காலி கிட்டத்தட்ட 2.25 வருஷம் ப்ரீ ப்ரொடக்ஷன்ஸ் முன்னே நடந்திருக்கு. மதுரையில் போய் அதே மாதிரி ஒரு ஆஃபீஸ் போட்டு நாங்களாம் ஒரு பசங்க ஒரு 3-4 பேர் இதை எடுத்துகிட்டு டெய்லி நிலத்துக்குள்ளே போயிட்டு வந்து அங்கே இருக்க கேரக்டர்ஸ் இது எல்லாத்தையும் பேசி இந்த படம் பேக்ட்ராப் சம்மந்தமான இருக்கிற மெட்டீரியல் எல்லாத்தையும் ரிசர்ச் பண்ணி இந்த மாதிரி தான் நாங்கள் வந்து, அதனால் எனக்கு அதை மட்டும் நான் மாற்றக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அப்போ தான் தொடர்ந்து நீங்கள் இன்டர்வியூ எடுத்துகிட்டு இருப்பீங்க, நானும் இங்கே உட்காந்து பேசிகிட்டு இருப்பேன். இல்லைன்னா அவ்வளோதான். கொட்டுக்காளி கதையை பொறுத்த வரைக்கும் ஒரு 5 வரிகளில் எழுதிவிடக்கூடிய கதை தான். திரைக்கதை தான் பிரம்மாண்டம். அந்த கதையிலேருந்து இப்படி ஒரு விரிவாக்கம் எங்கே பிறந்தது? அதுக்குள்ளே ஒரு ஸ்பேஸ் இருக்கா மட்டும் தான் எனக்கு தோணணும். ஒரு ஐடியா வருதுன்னா அதுக்குள்ளே ஒரு ஸ்பேஸ் இருக்கா, அந்த ஸ்பேஸ்க்குள்ளே நம்ம இதெல்லாம் ஒர்க் பண்ண முடியுமா, அதுக்குள்ளே ஒரு டைம் இருக்கான்னு, அந்த கதைக்கான ஒரு டைம் இருக்கா, அது ஒரு ஈவெண்ட் தான், ஒரு பயணம் தான், ஒரு வில்லேஜ்லேருந்து இன்னொரு வில்லேஜுக்கு போகிற ஒரு பயணம் தான். அந்த ஸ்பேஸ் எனக்கு இருந்து இந்த பயணத்தின் வழியாக இதெல்லாம் பண்ண முடியுன்ற ஒரு சின்ன ஐடியா அந்தளவு போது நான் எடுத்து எழுத ஆரம்பிச்சிருவேன். எனக்கு அதுதான் அதில் நான் பார்த்த முதல் விஷயம். அண்ட் கண்டென்ட்டாக ரொம்ப சின்ன ஐடியா, இதுக்குள்ளே இவ்வளோ அகம் சார்ந்த டைலாக் இவ்வளோ பேச முடியும், இவ்வளோ உரையாட முடியும். அவங்களோட நான் திரும்ப மனிதர்கள் யாரையுமே நான் நல்லவங்க கெட்டவங்கன்ற விஷயத்தையும் நான் போக மாட்டேன். அவங்களுக்கு எதெல்லாம் போதிக்கப்பட்டிருக்கு, எதெல்லாம் சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கு, எதெல்லாம் இன்ஜெக்ட் பண்ணியிருக்கு, இதன் வழியாக ஒரு கான்ஃப்ளிக்ட் எடுத்துகிட்டு உரையாடுறான்ல, அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம் தான் இந்த படமே எடுத்தது. இது ஒரு முடிவு நோக்கி போகிற படம் கிடையாது. அந்த பயணத்தின் வழியாக அவங்க மனிதர்களை பற்றின ஒரு பெரிய அவங்க கதாபாத்திரம், பாண்டியோட கதாபாத்திரம் எல்லாத்துக்குள்ளேயும் இருக்கும். எல்லாரும் பாண்டியோட டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த கதாபாத்திரங்கள் எல்லாருமே ஒவ்வொரு இது இருப்பாங்க. அப்புறம் இது ஒரு மாப் மென்டாலிட்டி ஸ்டோரி. இதில் 2 பேரை மட்டும் கூப்பிட்டு நீ போயிட்டு வா, இதை போய் நீ போயிட்டு அங்கே போய் பார்த்துட்டு வா அப்படின்னு சொன்னால் போக மாட்டாங்க. நான் என்ன போகிறது, இதெல்லாம் போய் கூப்பிட்டு பண்ணிட்டு இருப்பேன் அப்படின்வாங்க. இப்போ தனித்தனியாக போக சொன்னால் போயிருக்க மாட்டாங்க. இப்போ மொத்தமாக கூட்டமாக சேர்ந்து வாங்க போகலான்னே போவாங்க. ஏன்னா இந்த கூட்டமெல்லாம் இருந்தால் தான் இந்த கதையை நிகழும், இந்த பயணமே நிகழும். இல்லைன்னா நிகழ்ந்திருக்காது. அப்போ எனக்கு இப்போ கூழாங்கலுக்கும் இதுக்கும் எனக்கு பெரிய சேலஞ்ச் என்ன இருந்துச்சுன்னா, கூழாங்கல 2 கதாபாத்திரம் நீ கொண்டு விட்டு இதில் ஒரு 13 கதாபாத்திரம் எல்லாமே ஊரை உரிச்சு வச்ச மாதிரி இருக்கணும். அவன் எவனுமே பேசாமலாம் இருக்க மாட்டான். அவன் குறைவிலையாக நெரிக்க முடியாது. அவன் நம்ம ஊர் ஸ்லாங்கில் கம்மா இருக்கவே இருக்காது, ஃபுல் ஸ்டாப்பும் இருக்காது. அதில் எந்த அளவுக்கு பேசாமல் இருந்தாங்களோ அது மாதிரி இந்த படத்தில் எல்லாரும் பேசிகிட்டு இருப்பாங்க. அது ஜாலியாக சந்தோஷமாக இவ்வளோ பெரிய ஒரு என்ன சொல்ல, அந்த மனிதனை நான் அப்படி தான் புரிஞ்சுக்க பார்க்குறேன். ரொம்ப ஒரு மாதிரியான ஒரு பெயின்ஃபுல்லான ஒரு சுச்சுவேஷனில் தான் அவங்க இருக்காங்க. ஆனால் அவங்களுக்குள்ள எவ்வளோ ஹியூமர் இருக்குது, அவன் எப்படி பேசிக்கிறாங்க, அவங்க பேசிக்கிற ஸ்லாங்கில் எவ்வளோ ஹியூமர் இருக்குன்றதை இதில் டிஸ்கஸ் பண்ணணும்னு நினச்சேன். அதெல்லாம் இந்த ஸ்பேஸ் இருந்தாலே எனக்கு கண்டுபிடிச்சிருவேன், ஓகே இந்த கதைக்குள்ளே இவ்வளோ திரைக்கதை பண்ணலாம் அப்படின்ட்டு. சூரிய அந்த கதாபாத்திரத்துக்கு எப்படி தேர்வு பண்ணீங்க? இல்லை, அது எழுதி முடிச்சுட்டு எனக்கு பாண்டின்ற கதாபாத்திரத்துக்கு நம்ம யாரை நம்ம பண்ண வைக்கலாம் அப்படின்ற ஒரு டைலமா இருந்துகிட்டே இருக்கும்ல. எனக்கு அப்போ ஒருத்தர் டக்குன்னு வர்றாரு, கூழாங்கல்ல இவ்வளோ தூரத்துக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஒருத்தர் பேசியிருக்காருன்னா அவர்கிட்ட லைஃப் இருக்குது. அப்போ பாண்டியை பற்றி பாண்டி அவருக்கு ஏற்கனவே தெரியும். பாண்டியை போய் சொன்னோம்னா அவனை எனக்கு தெரியும், வா அவனை நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவாருன்ற நம்பிக்கை இருந்துச்சு. ஏன்னா கூழாங்கல்ல அவர் புரிஞ்சுக்கிட்ட விதம் இருக்குல்ல, அது என்னால் இமேஜினரியே பண்ண முடியாது. அப்படியா? சீரியஸாக நான் சும்மா இன்றைக்கு அவரை வச்சு படம் பண்ணிட்டேன் அப்படின்றக்கெல்லாம் சொல்லலை. அவர் கூழாங்கல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பேசின மாதிரி எனக்கு பயங்கர இமேஜினரியாகவே எனக்கு சூப்பராக இருந்துச்சு. அவரோட விஷனை நம்ம என்ன நினச்சோமோ ஒரு எழுத்துக்கு நேற்று விஜய் சேதனை படம் பார்த்தாரு, கொட்டுக்கலை பார்த்தாரு. அவர் கொட்டுக்கலையை பற்றி பேசும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. எழுதியிருப்போம்ல, அதுக்கு பக்கத்தில் பேசுகிற மாதிரி இருக்கும் அந்த கமெண்ட்ஸ். எனக்கு இப்படி ஒரு ஃபிலிம் மேக்கருக்கு நடந்துச்சுன்னா நான் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவோம். நம்ம எதை நோக்கி எழுதியிருக்கோமோ அது பக்கத்தில் யாராவது டிஸ்கஸ் பண்ணும்போது, இல்லை அதை தாண்டி டிஸ்கஸ் பண்ணும்போது ஒரு ஃபிலிம் மேக்கர் எல்லாருமே ஹாப்பியாக இருவாங்கல்ல. அது மாதிரி கூழாங்கல்ல சூரியனை பேசினார், பயங்கர சந்தோஷமாயிருச்சு. பேசினாரு, விட்டுட்டோம்.
ஆனால் பாண்டியை பற்றி கொட்டுக்காளி எடுக்கலாம், பாண்டிக்கான கதாபாத்திரம் போது இந்த லைஃப்பை தெரிஞ்சவங்க இந்த பாண்டி கதாபாத்திரத்தை எதன் வழியாவது சின்ன வயசுலேருந்து கடந்து வந்தவங்ககிட்ட போய் இதை சொன்னால் நல்லா இருக்கும்னு போது எனக்கு சூரியனே ஞாபகத்துக்கு வந்தார். போய் சொன்னேன். அவனை எனக்கு நல்லா தெரியும், அவனை நான் இப்போ எடுத்து பண்ணுறேன். ஒரு மறுவார்த்தை ஒன்றும் கிடையாது, ஒரு மறுவார்த்தை எதுவுமே கிடையாது. ஃபஸ்ட்டு மீட்டிங்கு இந்த கேரக்டர் சொல்லி இப்படி ஒரு கதைன்னே இப்படி போய் முடியும்னு சொல்லும் போதே அந்த லைஃப் தெரிஞ்சிருந்தனால அதோட வீரியம் தெரிஞ்சிருச்சு. அதனால் ஓகே சொல்லிட்டேன். அந்த அனாபென் எப்படி வந்தாங்க? அனாபென் வந்து எனக்கு அவங்களோட முதல் படத்துலேருந்து நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அவன் பயங்கர எனக்கு ஆக்டிங்காக அவங்க பயங்கரமாக எனக்கு ஹோல்டு பண்ணுவாங்க. எனக்கு வந்து இதில் படத்தில் ஒரே இடத்துல தான் டைலாக்கு, ஃபுல் எமோஷன்ஸையும் அவங்களோட ஃபுல் தாட்டையும் அவங்க ரியாக்ஷன்ஸ் வழியாகவே கம்யூனிகேட் பண்ணணும். யார் பண்ண வச்சா நல்லாயிருக்கும்னு நம்ம யோசிச்சுட்டு இருக்கும்போது எனக்கு இவங்க வந்தால் எப்படி இருக்கும். இப்போ அண்ணன் வந்து போய் சொன்னோம், அவர் இந்த கதையை இது பண்ணிட்டாரு, இந்த கல்ச்சர் தெரியுது. இவங்க எப்படி நம்ம வந்து சொல்கிறது, எப்படி போய் ரீச் பண்ணுறோன்னு பார்த்து சும்மா ட்ரை பண்ணேன். பார்த்தா ஈஸியாக கிடச்சிட்டாங்க. கான்டாக்ட் எனக்கு ஈஸியாக கிடச்சிருச்சு. ஏன்னா கூழாங்கல் கேரளாவில் சூப்பர் ஹிட்டு, சரியான ஹிட்டு கூழாங்கல். அங்கே எனக்கு பயங்கரமான ஒரு சப்போர்ட் அவ்வளோ பேர் இருந்தாங்க. அவங்க படத்தை ஏற்கனவே பார்த்துருந்தாங்க. அந்த ஃபெஸ்டிவல்ஸு அது வழியாக எல்லாமே பயங்கர ஹாப்பி. அங்கெல்லாம் வந்து படம் பார்த்து எனக்கு பயங்கர சப்போர்ட் அங்கே கிரியேட் ஆகிடுச்சு. அவங்கள்ட்ட ஒருத்தவங்க கேட்டு டப்புன்னு கான்டாக்ட் வாங்கி கொடுத்தாங்க. நான் ஈஸியாக அவங்கள்ட்ட வந்து மெயில் அனுப்பிச்சு பேச ஆரம்பித்தேன். உடனே இவங்க ரிப்ளை பண்ணாங்க, வந்து கதை சொல்ல சொன்னாங்க. போய் கதை சொன்னோம். நானும் அன்புன்னு சொல்லிட்டு டைரக்ஷன் டீமில் இருப்பேன். போய் கதை சொன்னோம். உடனே பிடிச்சி போயிடுச்சு. ஸ்கிரிப்டை கொடுத்துருப்போம், படிச்சுட்டு சொல்கிறேன்னாங்க. நரேட் பண்ணேன், கொஞ்சம் ஸ்கிரிப்டையும் கொடுத்தேன். படிச்சுட்டு மறுநாள் கூப்பிட்டா நான் பயங்கர ஹாப்பி, நான் பண்ணுறேன் அப்படின்ட்டாங்க. அவங்க வந்து இது மீனா, அவங்களோட கதாபாத்திரத்தோட மீனாவோட கிராஃப் எப்படி இருக்கும், அவங்களோட சைல்ட்ஹுட் லைஃப் எப்படி இருக்கும், இப்போ எப்படிலாம் வளர்ந்து வந்து இப்போ இந்த இடத்துக்கு வந்திருக்கான்ற வரைக்கும் அவங்களுக்கு வந்து டிஸ்கஸ் பண்ணாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பாண்டியனுக்கு அவர் சின்ன வயசுலேருந்து பாண்டி எப்படிலாம் பாண்டியை பார்த்துருக்காருன்றது அவருக்கு வந்து அவர் ஈஸியாக எடுத்துக்கிட்டாரு, அசால்ட்டாக உள் வாங்கிக்கிட்டாரு. இவங்களுக்கு அந்த இந்த கேரக்டரோட கதாபாத்திரத்தை பற்றின அகம்புறம் வந்து இன்னும் டீட்டெயிலாக தெரியுன்றா அவங்க கேட்டு எல்லாத்தையும் நுவான்சஸி கேட்டு சூப்பராக பண்ணாங்க. ஆஸ் எ கிரியேட்டராக இந்த பாண்டியும் மீனாவையும் எந்த அளவுக்கு இவங்க எல்லாரும் வெளிக்கொண்டு வந்திருக்காங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? 200% அது சும்மா வார்த்தையாக இது சொல்ல. ஏன்னா நம்ம ரெடி பண்ணியிருக்க கேரக்டர்கள் எல்லாம் வந்து எக்ஸ்ட்ரீம்ஸ், அந்த சுச்சுவேஷன் வந்து எல்லாமே எக்ஸ்ட்ரீம்ஸ்லேயே இருக்கும். இந்த படத்தில் எல்லோரும் வந்து ஒரு வேற ஒரு பயணத்தை நோக்கி அவசரமாக கிளம்பி போகிற எக்ஸ்ட்ரீம்ஸில் இருப்பாங்க. அவங்களுக்குள்ள ரியாலிட்டியை கொண்டு வர்றது, இந்த ஆக்டிங்கில் வந்து சரியான வந்து இதே இன்னும் பக்கத்தில் நடக்கிற மாதிரியே இருக்குது. அந்த பொண்ணு எனக்கு அந்நியமாகவே தெரில, இந்த கூட்டத்தில் ஒத்தி மாதிரி இருக்கா, அப்படி இல்லை என்ன இந்த பொண்ணு இவ்வளோ கூட்டம் கரெக்டாக இருக்கும், இந்த பொண்ணு மட்டும் என்ன அப்படி ஒரு மாதிரி அந்நியமாக இருக்கா அப்படின்றதெல்லாம் இருக்குது. அப்புறம் ஹீரோயின் அப்படின்ற மெத்தடுக்குள்ளே போயிடவும் கூடாது. எல்லோரும் ஒரு குடும்பம், எல்லோரும் ஒரு கேரக்டராக இருக்கணும் அப்படின்றது இருக்கும்போது இவங்க எல்லாருமே அதில் அப்படி பசையை போட்டு ஓட்டின மாதிரி ஓட்டிக்கிட்டாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. படம் பார்த்து நீங்களும் படம் பார்த்துட்டீங்க. அதில் நடிச்சிருக்கவங்க யாருமே துருத்திட்டு தெரியக்கூடாது, அந்த கதாபாத்திரத்துக்கு அவங்கள சரியாக இருக்கணும்னு அதில் சூர்யானும் சரி, மேமும் சரி, ஆனாமும் சரி, அவன் வந்து அன்லேர்ன் பண்ணாங்க. நான் அப்படி தான் சொல்லுவேன். உண்மைதான், அன்லேர்ன் பண்ணாங்க. இப்போ சூரியனை வந்து இவ்வளோ வருஷம் இண்டஸ்ட்ரியில் இருக்கார், அவருக்கு தெரியும். இப்போ நான் பேசிகிட்டு இருக்கும்போது இப்போ நான் பேசிகிட்டு இருக்கேன், எங்கெங்கேயோ இது பண்ணுறேன்ல, அவருக்கு தெரியும் இங்கிட்டு இங்கிட்டு பேசினா இந்த மாதிரியான நம்மளுக்கு ஒரு லுக் இருக்கும், இந்த மாதிரி இருக்கும் அப்படின்றது. இது எல்லாத்தையும் கற்று வச்சுட்டு அவர் இத்தனை வருஷம் பயணிச்சிட்டாரு. இந்த படத்துக்கு இந்த ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வரும்போது இவர் எல்லாத்தையும் அழிச்சிட்டு மறந்துட்டு அந்த ஊரில் பாண்டின்னு ஒருத்தன் தெரிஞ்சுட்டு இருப்பான்ல, அவனாகவே இவர் இருக்கணும். அப்போ டோட்டலாக அவர் அன்லேர்ன் பண்ணுறாரு. தம்பி இந்த கூட்டத்தில் வீட்டில் நான் மட்டும் தனியாக தெரிஞ்சிடக்கூடாது தம்பி, முதல்ல எல்லாத்தையும் நான் மறக்கணும் தம்பி அப்படின்றாரு. அந்த சென்ஸ் இருக்கிற அந்த வேர்டு வருது. டோட்டலாக அழிச்சு நீங்கள் படம் பார்த்துட்டீங்க. எனக்கு தெரிஞ்சு உண்மைக்கே ரொம்ப 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 நம்ம வந்து சும்மா அவங்க நடிச்சிருக்காங்க அதுக்காகலாம் சொல்ல, ரொம்ப சரியாக மிக சரியாக பண்ணிட்டாங்க. அவங்களுக்கு இருக்க டவுட்ஸை என்கிட்ட கேட்டுக்குருவாங்க. இப்படி பண்ணிட்டுமா தம்பி, அப்படி பண்ணணும் தம்பின்னு அவர் கேட்டுக்குருவார். டெய்லி இதை சார்ந்து யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அந்த கமிட்மெண்ட்டுக்கு ஒபிடெண்ட்டாக இருக்கிறது இருக்குல்ல. அந்த ஷூட்டிங் நடந்த மொத்தம் எங்கள் ஷூட்டிங் டேஸ் வந்து ஒரு 25 days 27 days இருந்திருக்கும். அந்த 27 days-ம் வந்து இந்த கமிட்மெண்ட்டுக்கு வந்து அந்த அந்த வேர்ல்டுக்குள்ளேயே தான் அவங்க இருந்தாங்க. அதுக்கு என்னென்ன மெட்டீரியல்லாம் எடுத்துக்கணுமோ எடுத்துக்கிட்டாங்க. இப்போ அந்த குடும்பத்தோடலாம் நம்ம ஒன்றா இருக்கோம், அவன் வந்து என்னை உரிமையாக அண்ணன் அப்படின்னு அவள் பேசணும்னா உண்மையாகவே அவட்ட நான் ஆனால் ஏன்னா அங்கே இருக்கலாம் புது ஆட்கள், அவங்களுக்கு வந்து எப்படியா இருந்தாலும் சூரியனே ஆனா பெண் இப்படின்ற ஒரு ஆர்டிஸ்டாக தான் அவங்க தெரிவாங்க. அதை அழிக்க வேண்டியது இவங்களோட பொறுப்பு. எனக்கு அதான் நான் சொல்கிறேன். எப்படியா இருந்தாலும் இவங்களுக்கு வந்து அவங்க வந்து ஆர்டிஸ்ட்டு இப்படின்ற தெரியும். நீங்கள் இதை அவங்கள்ட்ட வந்து அந்த எண்ணத்தை அழிக்க வேண்டியது உங்களோட பொறுப்பு. அப்படின்னா அவங்களோட அந்த அளவுக்கு கலந்து அது வரும், அது கேஷுவலாக மாறும். அதெல்லாம் அவங்க பண்ணிட்டாங்க. அவங்களுக்கு அதெல்லாம் தெரிஞ்சிச்சு, இதை தான் நம்ம பண்ணணும் அப்படின்ட்டு.
2 பேருமே அதை சூப்பராக உடச்சி விட்டாங்க. இந்த 2 பேரை தாண்டி இந்த படத்தில் நடிச்சிருந்த மற்ற நட்சத்திரங்கள்லாம் இவங்க எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் ஆர்டிஸ்ட்டோ அதுக்கு போட்டி போடுற மாதிரி பிச்சு தள்ளியிருந்தாங்க. எங்கேருந்து அவங்களெல்லாம் அப்படி தேர்ந்தெடுத்தீங்க? எல்லாமே அக்கா தங்கச்சிய, மாமன் மச்சான், தம்பி, ஃப்ரெண்ட்ஸு எல்லாருமே தான். ஏன்னா ஒரே பயிற்சி தான். நம்ம அந்த கதாபாத்திரங்கள் எல்லாத்தையும் அவங்களுக்குள்ள உள்ளே இறக்கி அவங்களோட அந்த கதாபாத்திரங்களோட அவங்களே டிஸ்கஸ் பண்ண வச்சு அவங்க கதாபாத்திரம்லாம் என்னென்னலாம் பண்ணும், அவன் ரியலாக ஒன்று பண்ணிகிட்டு இருக்க மெத்தடும் இருக்கணும். அவன் திடீர்னு நம்ம கேமரா பார்த்தோன்னே கான்சியஸ் ஆகிடக்கூடாது. பிரச்சனை அதுக்கு தான் டைம் ஆகும் ரொம்ப. அவன் கேமரா அவன்கிட்ட முன்னாடி அவனை பதிவு பண்ணிட்டு இருக்கின்ற கான்சியஸை வந்து அழிக்கிறது தான் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அதை வந்து பயிற்சி வழியாக அவனை பதிவு வச்சு எதுக்கு இதை எடுத்து நீட்டுற அப்படின்னு சொல்கிறேன் வந்து அதை இருக்குன்றதே மறந்து பேசுகிற அளவுக்கு ஒரு இடத்துக்கு கொண்டாடணும்ல. அந்த இடத்த அச்சீவ் பண்ணுறது தான் ரிஹர்சலில் நம்மளோட டார்கெட்டு. அதை அச்சீவ் பண்ணால தான் இப்போ நடக்குது. இந்த கிராமத்து ஜனங்களோட எத்தனை நாள் ஒத்திகை பண்ணீங்க? ஒத்திகைனா எப்படிலாம் ஸ்டார்டிங் இருந்துச்சுன்னா 2.25 வருஷம் அங்கே இருந்தேன். ஞாயிற்றுக்கிழமை இந்த கதாபாத்திரம்லாம் தேர்வு செஞ்சாச்சு. ஞாயிற்றுக்கிழமை மட்டும் அவன் எல்லாம் அன்றாடத்தில் ஓடிட்டு இருக்குவீங்க. அவங்க அங்கேயும் அதான் எனக்கு அவங்கள பதிவு பண்ணும்போது தான் எனக்கு போக வந்து சண்டே அந்த ட்ரெயின். ஆமாம் காலைல வந்து அந்த பயிற்சியில் ஈடுபட்டு அப்படியே நைட்டு வரைக்கும் கிடப்பாங்க. அப்படியே சந்தோஷமா சிரிச்சு பேசி அதெல்லாம் எவ்வளோ வீடியோ இருக்குன்னா சந்தோஷமா சிரிச்சு பேசி அப்படியே பயங்கரமா இருக்கும். அது அப்புறம் போயிடுவாங்க. திரும்பி திங்கக்கிழமை வந்து அவன் அன்றாடத்தை ஓட ஆரம்பிச்சு அவன் ஞாயிற்றுக்கிழமை எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பான். ஞாயிற்றுக்கிழமை காலைல வந்து நின்றுவாங்க எல்லாரும். இப்படி பயிற்சி ஆரம்பிச்சு அப்புறம் நாட்கள் தாண்ட மொத்தமாக அவங்க பார்த்துட்டு இருக்க வேலையெல்லாம் விட்டுட்டு 24 ஹவர்ஸ் நம்ம கூட கிடக்க வேண்டிய சூழலுக்கு வந்துச்சு. அதெல்லாம் அவங்க பொறுத்துக்கிட்டு எல்லாம் பண்ணி வந்து சேர்ந்துட்டாங்க. ஒரு கொட்டுக்காளி படத்தை பொறுத்த வரைக்கும் அதனுடைய ஆரம்ப நிலையிலேயே சிவகார்த்திகேயன் அந்த படத்துடைய தயாரிப்பாளராக உள்ளே வந்துட்டாரா? அவர் முதல்லேருந்தே நம்ம அடுத்து ஒன்று பண்ணுவோம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டாரு. கூழாங்கல் பார்த்ததனுடைய வெளிப்பாடாது? ஆமாம், கூழாங்கல் பார்த்த ஒரு வெளிப்பாடு தான். ஏதோ நீ புதுசாக ஒன்று பண்ணியிருக்க, நம்ம பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டாரு. அவர் ஸ்டார்டிங்லேருந்தே இந்த ஸ்கிரிப்டை வந்து நம்ம அடுத்து ஒன்று பண்ணுவோம் சொல்லிட்டாரு. நான் போய் கதையை சொல்கிறேன், அதெல்லாம் வேணா இப்போ நம்ம பண்ணுவோம்ப்பா அப்படின்ட்டாரு. இருந்தாலும் எனக்கு கதையை படிங்கன்னு கொடுத்தேன். அதை கொஞ்சம் படித்தார். படிச்சுட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டார். எனக்கு தான் நான் இப்போ எப்படி சொல்லுவேன், நான் போய் வந்து எதுவுமே நம்மளோட புத்திசாலித்தனம் வந்து ஸ்கிரிப்டில் தெரிஞ்சிடக்கூடாது, அந்த நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணுற சினிமாவில் தெரிஞ்சிடக்கூடாதுன்றதை நான் ரொம்ப தீவிரமாக இருக்கேன். நான் புத்திசாலித்தனம் மட்டும் ஸ்க்ரீனில் தெரிஞ்சிடக்கூடாது அப்படின்ட்டு. அப்படி இருந்தும் நான் ஒரு முடிவு எடுக்கிறேன், மியூசிக் வேணாம் அந்த படத்துக்கு அப்படின்னு சொல்கிறேன். அது வந்து எனக்கு தெரியல எவ்வளோ பேர் ஒத்துக்குறாங்க என்னன்னு தெரியல. அப்படியாப்பா சரி எதனாலப்பான்னு கேட்டார். இல்லை இந்த வெஹிக்கிள்ஸோட சவுண்ட்ஸ்லாம் இருக்குல்ல, ஷேர் ஆட்டோ, M80, ஸ்கூட்டி, ஸ்ப்ளெண்டரு, ஆம்பியன்ஸு, அந்த காற்று, இது எல்லாம் சேர்ந்து நம்ம அப்படியே ஒரிஜினலாக கொடுத்தா தான் பார்வையாளர்களுக்கும் பயணிச்சுக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும். அவங்களோட சேர்ந்து எல்லாரும் சேர்ந்து பயணிப்பாங்க. அதான் எனக்கு படம் ஆரம்பிச்சு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு எல்லாருமே இந்த பயணத்துக்குள்ளே வந்துருவாங்கன்னு நம்புகிறேன். அப்படி நம்பி ஒரு படம் பண்ணியிருக்கோம். அவங்க பயணத்துக்குள்ளே வந்து அவங்களோட சேர்ந்து பயணிக்க ஆரம்பிப்பாங்க. எல்லாரும் வந்தாங்க. நன்றி சார். வந்து பயணிக்க ஆரம்பிப்போம். பயணத்தின் முடிவில் வந்து நாங்கள் முடிச்சிருவோம் அந்த பயணத்தை. நாங்கள் படத்தையும் நிறுத்திடுவோம். இந்த பயணிச்சு யாருமே வந்து அதுலேருந்து வெளியே வந்துருக்க முடியாது. அப்படி தான் எங்களோட ஐடியாவாக இருந்துச்சு. இதுக்கு எந்த ஒரு வேறு எக்ஸ்டர்னலாக வேறு எதுவும் பண்ணிடக்கூடாது, எக்ஸ்ட்ராவாக வேறு எதுவும் பண்ணிடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இது இன்னும் மிக யதார்த்தத்தை நோக்கி அப்படி போகணுன்றதுக்காக தான் மியூசிக் வேணான்னு சொன்னேன். அவர் ஓகே கரெக்டு தான்ப்பா, ஓகேப்பான்ட்டார். இப்போ இதெல்லாம் ஏற்றுக்கிறது இருக்குல்ல, ஒருத்தையும் நல்ல படம் பண்ணுறான், கதை எழுதியிருக்கான், அதனால் அவனோட படம் பண்ணுன்றதான் தாண்டி இந்த டிமாண்ட்லாம் ஏற்றுக்கிறது இருக்குல்ல, அதுதான் எனக்கு ரொம்ப பெரிய விஷயமா இருந்துச்சு. அப்புறம் க்ரியேட்டிவிட்டியாக ஒரு தலையிடல் எது அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அப்படி தலையிட்டு இருந்தால் நானும் படம் எடுத்துருக்க முடியாது. நம்ம அது அந்த இதே வந்திருக்கே முடியாது. அது எதுவுமே இல்லை. உனக்கு பிடிச்ச படத்தை நீ போய் உனக்கு தோன்ற மாதிரி எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டேன். கூழாங்கல் படத்தை கூட முதல்ல இசை இல்லையா? இல்லை இருந்துச்சு. நான் கூழாங்கலுக்கு நீ இசை இருந்துச்சு, தேவைன்னு தெரிஞ்சிச்சு எனக்கு. ஒரு 4 இடத்துல மட்டும் தேவைன்னு தெரிஞ்சிச்சு. ராமனை படம் பார்த்தனுமே வந்து ராமனை முத படம் பார்க்கும்போது அப்போ யாரும் கிடையாது. ராமனை மட்டும் படம் பார்த்துட்டு யுவன் சாரை வந்து போய் பார்ப்போம்டா, இவனுக்கு இந்த படம் பிடிக்கும்டா யுவன் சாருக்கு அப்படின்னு சொன்னோன்னே கூழாங்கல்ல வேகமாக அவருக்கு யுவன் சார் கால் பண்ணி போய் காட்டினா நம்ம பார்க்கலாம் முடியுமா நினச்சிட்டு இருக்க ஒருத்தர்கிட்ட போய் நம்ம வந்து படத்தை போய் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். அவர் கரெக்டாக பார்த்தோன்னு சொல்லிட்டார். 4 இடத்துல தேவைப்படுது, சூப்பர் போட்டுடலாம் அப்படின்னு. எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. என்ன நம்ம பண்ண இந்த படத்துக்கு அவர் வந்து அப்படின்றத மைண்ட் செட்டில் இருந்துச்சு. அதே மாதிரி மறுநாள் இன்னும் கூழாங்கலோட நிறைய ஆளுகளுக்கு அந்த ஒரு அந்த டோன் இருக்கும், ரிங் டோன் இருக்கும். அப்படி சூப்பராக ஒரு பண்ணி கொடுத்தாரு. ஒரு 4 பீஸ் தான், ஆனால் சூப்பராக அது அப்படியே அவ்வளோ யூனிக்காக அவ்வளோ இதாக ஃபாரினில் படம் பார்க்குறவங்களாம் அந்த தீமுலாம் வந்து கேட்டு அப்படியே ஒரு மாதிரி ஃபீல் பண்ணியிருக்காங்க.
அது ராமனை மூலிமா யுவன் சாரை மீட் பண்ணி யுவன் சார் அந்த படத்துக்கு போட்ட கான்ட்ரிபியூட் தான். அவர் அது என்ன ஒன்று ஏதாவது ஒரு அந்த அவர் ஒர்க் பண்ண டயத்துக்கு இல்லை அவருக்கு எதுவுமே பண ரீதியாக அதெல்லாம் எதுவுமே பண்ண, படம் நல்லா இருக்குது, படம் பிடிச்சிருக்கு, நான் பண்ணுறேன். படத்துடைய முதல் பிரதி பார்த்துட்டு சிவகார்த்திகேயன் என்ன சொன்னார்? நம்ம கொட்டுக்காளியோ 2 வாட்டி ஃபஸ்ட்டு ஒரு டைம் பார்த்துட்டாரு, அப்புறம் அவன் அக்கா எல்லாரும் சேர்ந்து ஒரு வாட்டி பார்த்துருக்காங்க. ரொம்ப பயங்கரமாக பிடிச்சிருந்து. அன்னை சூரியன்கிட்ட பயங்கரமாக கால் பண்ணி பேசினாங்க, மேம் டானா மேம்கிட்ட பேசினாங்க, ஏன்ட்ட பயங்கரமாக பேசினாங்க. அந்த படத்தில் வர அந்த பசங்க அவங்க டைலாக்லாம் எடுத்து அவங்க நக்கலாக சொல்லி சிரிச்சுக்கிடுவாங்க. அது ரியல் லைஃப்பில் எங்கேயோ அப்ளை பண்ணி பார்ப்பாங்க. இப்படிலாம் நான் தொடர்ந்து ரொம்ப கனெக்ட் ஆகிட்டாங்க, ரொம்ப எமோஷனல் ஆகிட்டாங்க, அவங்க பயங்கர ஹாப்பி ஆகிட்டாங்க. இல்லை, பல முக்கியமான இயக்குனர் அந்த படத்தை பார்த்தாங்க. எல்லா இயக்குனருமே பல பேர் எங்கிட்டே பேசினாங்க, பல பேர் உங்களுக்கு தெரிவிச்சிருப்பாங்க, சில பேர் மேடையிலேயே அதை அந்த சந்தோஷத்தை வெளிப்படுத்தினாங்க. எப்படி இருந்தது அந்த அனுபவம்? இது தேவைன்னு நினைக்கிறேன் சார். இப்போ நான் இது மட்டும் இல்லைன்னா என்ன இருக்கும்னு எனக்கு தெரியல. இவங்க எல்லாரும் பயங்கர நம்பிக்கை வச்சு ஒன்று பண்ணிட்டோம். இந்த மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு முன்னாடி இந்த படத்துக்கான ஒரு வியூ ஏற்படுத்துறதுல சார் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. எனக்கு இந்த வாட்டி எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. எதுக்கு எல்லாரும் இவ்வளோ நமக்காக சப்போர்ட் பண்ணணும்? உங்களுக்காக இல்லை, படத்துக்காக தான். இல்லை சார், அது அந்த படத்தில் அவ்வளோ விஷயம் இருக்குது. நன்றி சார். இல்லை சார், அது இப்போ படத்தில் இருக்குது எல்லாம் ஓகே சார். ஆனால் இவ்வளோ தூரத்துக்கு மிஸ்கின் சாராக இருக்கட்டும், லிங்கசாமி சாராக இருக்கட்டும், பாலாசெட்டிவல் சாராக இருக்கட்டும், ரவிக்குமார் அண்ணனா இருக்கட்டும், எல்லாரும் இன்னும் நிறைய பேர் மரண நெத்தியில் எல்லாருமே இருக்காங்க. எல்லாம் ஏகப்பட்ட பேர், ஒரு புஷ்கர் காயத்ரி, இவங்க எல்லாம் என்ன பேர் ஏதாவது ஒன்று விட்டுருந்தா எனக்கு தெரியல, நிறைய பேர் இருக்காங்க. எனக்கு அவ்வளோ பேர் படம் பார்த்த நாள்லேருந்து இன்ன நாள் வரைக்கும் அவங்க கூட டிஸ்கஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. எனக்கு பயங்கர இப்போ நம்ம ஒரு ப்ரொடியூசர் காசு போட்டுருக்கா, நம்ம படம் எடுத்துருக்கோம், நம்ம எல்லாருக்கும் இந்த படம் பிடிச்சிருக்குது, நம்மளுக்குள்ளே எல்லாரும் சந்தோஷப்பட்டு இருக்கோம். ஓகே, வெளியிருந்து ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் போது ஒரு பெரிய ஹாப்பி இருக்குல்ல சார். ஃபாரினில் கிடச்சிருச்சு, எல்லாம் கிடச்சிருச்சு, எல்லாமே ஓகே தான். நம்ம ஊரில் நம்ம ஆட்கள்கிட்ட நல்லா இருக்கலாம்னு தொழில் தட்டி கொடுக்கும்போது ஒரு சந்தோஷம் இருந்துச்சு சார். அது எனக்கு இப்போ லாஸ்ட்டாக ஒரு 1 வீக்காக நடந்துக்கிட்டு இருக்கு. பயங்கர ஹாப்பி சார். ஏன்னா எனக்கு திரும்ப மெயின் ஸ்ட்ரீம் வேறு இந்த மாதிரி ஒன்று சொல்லுவாங்களே சார், எல்லாமே சினிமாடா, இங்கே நீ எடுக்கிற படமும் நீ மக்களுக்கான ஒரு படமாக தான் இருக்குது அப்படின்னு இவ்வளோ பெரிய ஆட்கள்லாம் சப்போர்ட்டு நிற்கும்போது சூப்பர் சந்தோஷம். ஓகே, கண்டிப்பாக மக்கள் ஏற்றுக்குருவாங்க, நம்பிக்கை வருது. கொட்டுக்காளி விழா மேடையில் சிவகார்த்திகேயன் பேசினது இன்றைக்கி பரபரப்பாக ஊடகங்களில் சர்ச்சை ஆகிட்டு இருக்கு. அவரை பற்றி என்ன மாதிரி கருத்துக்கள்லாம் பேசப்பட்டது அப்படின்னு நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மிகுந்த ஒரு ஆணவத்தில் அவர் பேசினார் அப்படின்லாம் பேச்சுகள் வந்துட்டு. ஒரு தயாரிப்பாளராக அவரோட நீங்கள் ட்ராவல் பண்ணியிருக்கீங்க, உங்களுடைய பார்வையில் சிவகார்த்திகேயன் யார்? நான் ஏற்கனவே சொன்னது தான், யோசிச்சு சொல்கிறதுக்கெலாம் ஒன்றுமே இல்லை சார். ஏற்கனவே சொன்னது தான், சூரியனே எஸ்கே அண்ணே இந்த ஒரு பாயிண்டில் நான் சொல்கிறேன். நாங்கள் மக்களுக்கு சந்தோஷப்படுத்துகிற, மக்களை என்டர்டெயின்மெண்ட் பண்ணுற, அவ்வளோ நெருக்கடிக்கடில் ஒரு 2 மணி நேரம் படம் பார்க்குறோன்னா சந்தோஷப்படுத்துகிற வேலையை நாங்கள் பார்த்துக்கிட்டோம். ஆனால் அவன் நெருக்கடின்னு ஒன்று இருக்குல்ல, அவனுக்கு அந்த நெருக்கடிக்கான காரணங்கள், அந்த நெருக்கடிக்குள்ளே அவன் எவ்வளோ கான்ஃப்ளிக்ட் வருது, அவன் எதை இந்த வாழ்க்கையில் இருக்கிற இதெல்லாம் தொலைக்கிறான்றதுக்கான ஒரு படமாக நம்ம தயாரிப்போன்ற ஐடியா தான் கொட்டுக்காது. அப்படி தான் பார்க்குறேன். இது வேறு ஐடியா மட்டும் இருந்தால் பத்தாது சார். நான் இது இப்போ நான் பேசினேன், அதை புகழ்ந்து பேசுகிற மாதிரி இருக்கு, அந்த தயாரிப்பாளர் புகழ்ந்து பேசுகிறேன். ரியலாகவே எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை சார், ரொம்ப ஓப்பனாக சொல்லுவேன். ஒரு மியூசிக் வேணான்னு சொல்கிறேன், ஃபெஸ்டிவல்ஸ் போயிட்டு வர வரைக்கும் ரிலீஸ்க்கு வெயிட் பண்ணணும்னு சொல்கிறேன். எல்லாத்தையும் ஒரு மாதிரி இந்த முழுக்க இந்த படத்து மேலே இருக்க நம்பிக்கை வச்சுட்டு அவங்க எந்த தலையிடமும் இல்லாமல், தலையிடனா அவன் காசு போட்டால் தலையிட தானே செய்வாங்க, தலையிடமும் இல்லாமல் ஃபுல் ஃப்ரீடம் எனக்கு அது இப்போ நீங்கள் கேட்டு நான் சொல்கிறது ஏதாவது ஒரு புகழ்ந்து பேசுகிற மாதிரி இருக்குங்களோ, ஜெனுனாகவே சொல்கிறேன் சார். எனக்கு ஒரு நல்ல தயாரிப்பாளராக, ஹியூமனாகவே எனக்கு அது ரொம்ப பர்சனலாக எனக்கு பயங்கர ஹாப்பியாக. ஏன்னா கொட்டுக்காளி எடுக்க முடியாது சார். இப்போ எடுத்து எல்லா படங்களுக்கும் நிகழ்கிற மாதிரியான ஒரு நிகழ்வு அதை மாற்ற முடியும், அது ஒன்று இருக்குல்ல சார். நான் கூப்பிட்றேன், நான் தான் டேரக்டர் போய் கூப்பிட்றேன், எல்லாரும் எனக்கு தெரிஞ்சவங்களை கூப்பிட்றேன், அவங்களாம் வந்துடுவாங்க. நான் உட்காந்து பார்க்குறதுக்கான இடத்த எல்லாத்தையும் உருவாக்கி கொடுக்குற தயாரிப்பாளர் தான் சார். எனக்கு பயங்கரமான சந்தோஷம். வெற்றிமாறன் சொன்னது தான், விழா மேடையில் படத்தை பார்த்துட்டும் விழா மேடையில் சொன்னது தான். இது ரொம்ப இவங்க உள்ளே இருக்கனால இந்த மாதிரியான கண்டென்ட்டை மெயின் ஸ்ட்ரீமுக்கு கொண்டு போய் வைக்கணுன்ற ஒரு தாட் இருக்குல்ல சார், அதுவே எனக்கு பெரிய ஜென்யூனாக தெரியுது. அது ரொம்ப பெரிய குவாலிட்டி சார். நான் தொடர்ந்து அதை எல்லாத்துலேயுமே இருக்கும். நான் இவர்கிட்ட நான் அதை பெரிய ப்ளஸ்ஸாக பார்க்குறேன். ஒரு பக்கம் கூழாங்கல், ஒரு பக்கம் கொட்டுக்காளி, எப்படி இருக்குது பயணம்? இல்லை சார், எதுவுமே இல்லாமல் நான் அதான் தோணுச்சு, என்னென்னமோ எப்படியோ ஆகி லைஃப் மாறி போயிருக்க ஒரு ஆள் இங்கே இவ்வளோ மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணி 2 படம் நம்ம நினச்சது 2 படம் பண்ணியிருக்கோம் சார். 1 படம் இல்லை 2 படம் பண்ணிட்டோம். அது எனக்கு பயங்கர ஹாப்பியாக இருக்குது சார். எனக்கே ரொம்ப பயங்கர சந்தோஷமாக இருக்குது, பயங்கர இன்னும் ஊக்குவிக்குது, நிறைய நம்பிக்கை வருது. நம்ம இன்னும் கரெக்டாக லேர்ன் பண்ணி நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டே இருந்தோம்னா இன்னும் சரியான ஒர்க்கை நம்ம பண்ணிக்கிட்டே போகலாம் அப்படின்ற எனக்கு பெரிய நம்பிக்கை வருது.
இந்த 2 படம் சொல்லி கொடுத்ததும் அதுதான். உன்னோட எந்த ப்ரெஷரையும் தூக்கி போட்டு உன் கமிட்மெண்ட்டில் வச்சிடாது. உன் கமிட்மெண்ட்டுக்குள்ளே எந்த ப்ரெஷரையும் தூக்கி வச்சிடாது. எக்கனாமிக்கலாக இல்லை, நம்மளுக்கு அது இல்லை, இது இல்லை, அங்கே பிரச்சனை, நம்ம இன்னும் கொஞ்சம் வேறு மாதிரி முன்னேறலாம் அப்படின்ற எந்த ப்ரெஷரையும் தூக்கிட்டு போய் உன் கதைக்குள்ளே உன் கமிட்மெண்ட்டுக்குள்ளே வச்சிடாது. அப்படி வைக்கலன்னா இதே மாதிரி எல்லா படமும் நல்ல படமாக பண்ணிக்கிட்டே இருக்கலாம். அடுத்து உங்களுடைய பயணம் இதே பாதையில் இருக்குமா, இல்லை வேறு சினிமாவுக்கு மாறுற எண்ணம் இருக்கா? என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாமே சினிமா சார். இப்போ நீங்கள் எனக்கு இப்போ மெயின் ஸ்ட்ரீமு கமர்ஷியல் சக்ஸஸ் படம்னா என்ன, இப்போ வந்து இப்போ எல்லோரும் உங்களை மாதிரி ஆட்கள் ப்ரெஸ் எல்லோரும் சப்போர்ட் பண்ணி மக்களுக்கு அதை கொண்டு போய் சேர்த்து அது திப்புன்னு ஆளுகள் வந்து உள்ளே பார்த்துட்டாங்கன்னா படம் கமர்ஷியலாக சக்ஸஸ்ப்பா அப்படின்னு சொல்லுவாங்கன்னு. அது நடக்கும்னு நம்புகிறேன் கொட்டுக்காலில். எனக்கு பொறுத்த வரைக்கும் எனக்கு கொட்டுக்காலி அப்போ அது இது மாதிரி ஒரு சக்ஸஸ் வரும்போது அது பேரல் சினிமாவை பார்க்கப்படாது, கமர்ஷியலாகவே சக்ஸஸ் ஆயிடுச்சுப்பா அப்படின்வாங்க. அப்போ வந்து எனக்கு நான் சினிமா பாதையே நல்ல பாதை. அதனால எனக்கு இப்படியே பிடிச்சதான் பண்ணிகிட்டு இருக்கணும் ஆசை. கூழாங்கல் படத்தை பொறுத்த வரைக்கும் யாரும் அதிகமாக சிரிச்சிடக்கூடாது அப்படின்றதுல மிகுந்த கவனத்தோடு இருந்திருக்கீங்க. ஆனால் இந்த படத்தில் அப்படி இல்லை. பல இடத்துல வந்து முழு தேட்டரும் எழுந்து உட்காந்து சிரிப்பாங்க அப்படின்னு எனக்கு தோணுது. இல்லை சார், அது அவங்க லைஃப்குள்ளேயே இருக்கும் சார். எனக்கு அதுதான் எனக்கு நான் எதுவுமே தனியாகவே இல்லை. அவங்கள போய் நம்ம சும்மா பார்க்கும்போது அவ்வளோ இது பண்ணிகிட்டு இருப்பாங்க. அவங்களோட நெருக்கடிக்குள்ளே வாழ்ந்துட்டு இருக்கு. உனக்கு ஏதோ ஆசுவாசப்படுறதுக்கு இந்த மாதிரி ஏதோ ஒரு டைலாக் அவன்கிட்ட இருக்கும். நான் எனக்கு இங்கே சொல்லாமல் என்னன்னு தெரியல. இப்போ 2 பேர் பேசிட்டு வருவாங்க சார். அவன் பேசுறதுல மிகப்பெரிய நம்ம கூட இருந்த ஒரு ஏதோ ஒரு பொருளாதாரமாக ஒருத்தையும் மாறி எங்கேயோ போயிட்டானேன்ற ஒரு டைலாக் தான் அங்கே இருக்கும். இந்த கருத்த கண்ணை பார்த்தியா, நம்ம கூடயே சேர்ந்து சுற்றி இதாகவே இருந்து செத்து போயிடுவான். பார்த்தா இன்னைக்கு மாமஜப்பட்டில் போலீஸ் ஆகி பெரிய பொசிஷனில் போய் உட்காந்துட்டாண்டானுவான். அதுக்கு இவன் சொல்லுவான், நான் வண்டி ஓட்டிகிட்டு இருக்கேன், உர்றா அவங்க அப்பன் ஹவுஸில் உட்கார நேரம் அப்படின்வான். இது நான் எழுதலை, அது டைலாக் இருக்குது ஆல்ரெடி. அதுக்குள்ள அவன் பெரிய ஒரு அசால்ட்டாக ஒரு பெரிய ஒரு பிளாசபியாக ஒன்று பேசிட்டு போயிடுவான். இது எனக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குது. இப்போ இந்த பயணத்தின் வழியாக இவங்க எதெல்லாம் பேசுவாங்க, எதெல்லாம் டைலாக் வைப்பாங்க. திடீர்னு நிலம் வந்ததை பற்றி பேசுவாங்க, ரியல் எஸ்டேட்டை பற்றி பேசுவாங்க. திடீர்னு நான் வந்து மூட நம்பிக்கையில் இதை சார்ந்து பேசுவாங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் அவங்களுக்குள்ளே பேசும்போதே பயங்கர அதுக்குள்ளே இருக்க சின்ன சின்ன ஹியூமரை வந்து நம்ம தேடி இது பண்ணாலே போகும் சார். ரொம்ப ஈஸியாக தான் இருந்துச்சு. அதனால் இந்த கொட்டுக்காலில் வந்து படம் முழுக்க வந்து இந்த மாதிரி என்கேஜிங்கான ஃபேக்டர் இருக்கும். சூரிய அன்னபன் 2 பேரை தாண்டி இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் கூட நடிச்சிருக்க எல்லா நட்சத்திரங்களும் இவங்களுடைய நடிப்புக்கு கொஞ்சம் கூட கம்மி இல்லை. அந்த அளவுக்கு பிரமாதமாக நடிச்சிருக்காங்க. சீனாவே உங்கள் படத்தை வந்து பல காட்சிகள் வந்து என்னால் சொல்ல முடியும். படம் வெளியாக சூழ்நிலையில் நாம் அதை பற்றி இப்போ டிஸ்கஸ் பண்ணுறது அவ்வளோ சரியாக இருக்காது, இன்னொரு செஷனில் வச்சுக்கலாம். ஆனாலும் ஒரு குறிப்பிட்ட விஷயத்த சொல்லி ஆனோன்னு நினைக்கிறேன். சூரியனுடைய சிஸ்டர் நடிச்சிருந்த அந்த பெண், அதாவது ஒரு மாதவிடாய் தருணத்தில் அவங்க இருக்காங்கன்ற அந்த வேதனையை அந்த க்ளோஸ்அப்பில் எனக்கு தெரிஞ்சு இன்றைக்குள்ளே எந்த பண்பட்ட நடிகையாலும் அவ்வளோ அழகாக அதை வெளிக்காட்ட முடியாதுன்னு நினைக்கிறேன். அந்தளவு ப்ரில்லியண்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. எப்படி சார்? ரொம்ப நன்றி. என்னன்னா நம்ம நினச்சி பண்ண ஒர்க்கெலாம் யாராவது இப்படி அண்டர்லைன் பண்ணி கேட்கும்போது தான் அதுக்கு பின்னாடி என்ன நடந்துருக்குன்றது என்னால் நம்மளை சொல்ல முடியும். என்னென்னா சார், நான் சீரியஸாக சொல்கிறேன் சார், அந்த ஷார்ட்டு வந்து 3 நாள் எடுத்தோம் சார். ஒருத்தானா 3 நாள் எடுத்தோம். டெய்லி ஒரு கிட்டத்தட்ட வந்து மித்த ஷூட்லாம் முடிச்சுட்டு சாயங்காலம் ஒரு 3:30க்கு மேலே அந்த லைட் இறங்கிரும். அதுக்கு 3:30லேருந்து ஒரு 4:45 வரைக்கும் அந்த ஷார்ட்டை வந்து 3 நாள் தொடர்ந்து எடுத்துகிட்டே இருந்தோம். அந்த பெண்ணுக்கு வந்து நான் சொன்னது தான், அவங்க பேர் அந்த படத்தில் ராணி. அவங்க ராணி, இந்த மாதவிடாய் இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை எனக்கு இதாகிருச்சு, அதுக்கு நான் ரியாக்ட் பண்ணுறேன் அப்படின்றத இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு யாரும் பதிவு பண்ணல. இந்த உலகத்துலேயே அதுக்கு இமேஜ் கொடுக்க போகிற நீ ஒருத்தி. எனக்கு தெரிஞ்சு நீ தான் அந்த எமோஷன்ஸை, அந்த ஃபேஸ் ரியாக்ஷன்ஸை எனக்கு தெரிஞ்சு நீ தான் ஃபஸ்ட்டு நம்ம ஒன்றை தான் நாங்கள் பதிவு பண்ண நினைக்கிறோம். இது ஒட்டுமொத்த பெண்களோட எல்லாரும் இதை அக்செப்ட் பண்ணிக்கிற ஒரு ரியாக்ஷன்ஸாக இருக்கணும். இதை நீ பண்ண போகிற நீ ஒருத்தி தான் ஃபஸ்ட்டு, அப்போ இதுக்கு எப்படி பண்ணணும் நீ ஃபீல் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு வந்து 3 நாள் அதை பண்ணி ஒரு இடத்துல வந்து மிக சரியாக பண்ணிடுச்சு. எனக்கு அதெல்லாம் எனக்கு நீங்கள் அண்டர்லைன் பண்ணும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார். ப்ரில்லியன்ட் பெர்ஃபார்மன்ஸ். இது மாதிரி எல்லா நடிப்பையும் சொல்ல, அதாவது அந்த ஆட்டோவில் பயணம் பண்ணவங்க, டிவிஎஸ் பயணம் பண்ணவங்க, இது மாதிரி தனித்தனியாக குறிப்பிட்டு சொல்லலாம். அவங்கள பற்றி நம்ம பேசுகிறதுக்கு இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திப்போமா. நன்றி. உங்கள் அனுபவத்தெல்லாம் நம்ம ரசிகர்களோட பகிர்ந்து கொண்டோம் சார். ரொம்ப நன்றி சார். சப்போர்ட் வேணும் சார். அந்த மாதிரி எனக்கு இன்டர்வியூ கொடுக்கலே கொஞ்சம் இதாக இருக்குது சார். இங்கே வந்து இவங்க தான் இது பண்ணுவாங்க, இந்த மெயின் ஸ்ட்ரீமாக. இப்போ இங்கே வந்து நீங்கள் இப்போ பேச இன்னும் நிறைய பேருக்கு போய் சேரும். கொட்டுக்காளி வந்து எல்லாத்துக்கும் போய் இது பண்ணுவாங்க தான் ஆசை. இல்லை, இந்த படம் நிச்சயமாக மிகப்பெரிய வெற்றியை தேடித்தரும். ஐயோ சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள்,
சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.